கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். மிஸ் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி டே 107 மார்னிங் ஷிஃப்ட்டு எடுக்கலை. இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலாக கன்னிமரா லைப்ரரிக்கு போயிட்டு லாஸ்ட்டு சண்டே பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருந்தேன், ஜாப் வேக்கன்சிங்கிற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். அந்த நம்பரை வந்துட்டு அன்றைக்கி வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி என்னத்தினாலனா மார்னிங் அந்த பேப்பர் படிச்சுட்டு இருக்க டைமில் மொபைல் கையில் வச்சிடல. ஸோ திரும்ப வந்துட்டு ஈவினிங் நம்ம ஷிஃப்டெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கல. அன்றைக்கி தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் திரும்ப நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஸோ 10 டேஸ்க்கு அப்புறமா திரும்ப வந்துட்டு பார்த்தோன்னா அந்த பேப்பரே இல்லை. பக்கத்தில் அங்கேயும் இங்கேயும் விசாரித்து பார்த்தேன், கிடைக்கல. ஸோ நேராக அங்கே போயிட்டு அந்த நம்பரை எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு கால் பண்ணி கேட்டோம்னா வேகன்சி ஃபுல்லாகிடுச்சு. என்னென்னா என்னோடய ரிலேட்டடாகவே வந்து ஜாப் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கிடச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. மிஸ் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த இது முடிச்சுட்டு அப்புறமா வீடியோ எடிட்டிங்லாம் கொஞ்சம் இருந்தது, அதையும் முடிச்சுட்டு இப்போ ஈவினிங் ஷிஃப்ட்டு 7 to 10 போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு மெரினா பீச்சில் ஒரு ஸ்டாலில் இருக்குது, அங்கே பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதோ அப்டேட் இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன். பாய். என்னடா இது எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்குள்ள ஒரு 10 ஆர்டர் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலான்னு பார்த்தேன். 7 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது 8th ஆர்டர் வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். 10 நிமிஷம் ஆச்சு. இது வரைக்கும் பிக்கப்பு அண்ட் ட்ராப்பு எல்லாமே பக்கவாக இருந்தது. ஆனால் இந்த ஆர்டரு இலையில் விட்டுருச்சு. நான் ஒரு 10-10:15 முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகிடுச்சுன்னு தெரில.